முஃமின்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை எப்படி பார்க்கணும் என்றதான் மிக முக்கியம். இது அன்றாட இயல்பான விஷயங்கள், மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் உள்ளது. இந்த சிரமங்கள்ல ஒரு பகுதி அவரவர்களுக்கு தனித்தனியாக அமையும். எல்லாருக்குமே எல்லா விதமான சிரமங்களும் இல்லை. இந்த சிரமங்கள்ல சிலருக்கு என்ன செய்யும், கூட வரும், சிலருக்கு குறைய வரும், சிலருக்கு ஆரம்பத்துல வரும், சிலருக்கு கடைசியில வரும். இயல்பான சிரமங்கள், மனிதனுக்கான சிரமங்கள் அப்படியே இருக்கும், தர்த்தீபா எல்லாருக்குமே இருக்கும். அதல்லாம சில சிரமங்கள் கூடுதலாக குறைவாக அவருடைய ஆசைகளுக்கு ஏற்ப அவருடைய லட்சியங்களுக்கு ஏற்ப வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், சோதனை அப்படின்றோம். யாருமே புள்ள பிறக்கிறத சோதனைன்னு சொல்றது இல்லை, சிரமத்துலதான் பிறக்கிறான். பால் குடிக்கக்குள்ள ஒரு புள்ள என்ன செய்யுது, சத்தம் போட்டு அழுது கதறித்தான் அவனுக்கு ஒரு சோதனை அப்படின்னு யாரும் என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. அது காரணம் இயல்பாக அமைந்து விட்டது. அது அல்லாமல் அவனவர்களுடைய லட்சியத்துக்காக அவர்களுடைய நிலையில மேலதிகமான கஷ்டங்கள் வருவதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், சோதனை அப்படி என்று சொல்றோம். சோதனைகளை என்ற வார்த்தையை நம்ம சொல்வதற்கான காரணம் இதை. இந்த இடத்துல ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதுல நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். இதுல நம்ம அதாவது சோதனைகளை சொல்ல போனால் பல காரணங்களுக்காக சோதனை வரும், ஆனா ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சோதனை என்கின்ற ஒன்று வந்தாலே அது அல்லாஹு தாலா இந்த உலகத்துல எனக்கு வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட், எனக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய ஒரு இந்த உலகத்தில் உள்ள ஒரு சன்மானம். ஒரு முஃமின் அப்படித்தான் பார்க்க முடியும். அதை தாங்குற சக்தி, வேதனைகள், சோதனை அதெல்லாம் இரண்டாவது, அது அவனவன் பதட்டம் என்ற அடிப்படையில் இருக்கும். விளக்கத்துல என்ன இருக்கணும்டா, எனக்கு ஒரு சோதனை இறங்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றில் அல்லாஹ் என்ற பாவத்தை உணர்த்துறான், என்ற பாவத்தை அல்லாஹு தாலா உணர்த்துறான், அல்லது எனக்கு ஒரு தரஜாவை அல்லாஹு தாலா உயர்த்துறான், நன்மையை உயர்த்துறான், அல்லது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு தம்கீன் செய்ய போறான். தம்கீன் என்றா உண்ட வழங்கணும் என்று அல்லாஹ் சோதிக்காம கொடுக்கறது இல்லை. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு அந்தஸ்து ஆட்சியை கொடுக்க போறான்டா அல்லாஹு தாலா என்ன சோதனைகள் என்ன செய்வான், கொடுப்பான். ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்க போறான்டா சோதனைகளை கொடுப்பான். பெரும் வசதியை கொடுக்க போறான்டா சோதனைகள் அல்லாஹு தாலா கொடுப்பான். ஒரு ஈமான்ல பெரிய ஒரு மக்காம் அல்லாஹ் கொடுக்க போறான்டா சோதனைகளை கொடுப்பான். ஒரு அறிவுல உயர்ந்த தரத்தை கொடுக்க போறான்டா சோதனைகள் அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். இது தம்கீன். அப்ப ஒரு முஃமின் சோதனை வருகிற நேரத்துல அது ஒன்றில் அதாவது அவனுக்கு ஒரு பாவத்தை அழித்து விடக்கூடிய ஒன்றாக, பாவத்தை உணர்த்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கும், அல்லது ஒரு தரஜாவை என்ன செஞ்சிடும், உயர்த்துறதாக இருக்கும், அல்லது இந்த உலகத்துல ஒரு தம்கீன், அதாவது ஒரு இடம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல சோதனைகளுக்கு பின்னால உலகத்துல என்ன செய்தவருக்கு அமைச்சராக அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சோதனைகளுக்கு பின்னால மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்கிறது, நிலைநாட்டப்படுது. இதுக்கு பேர் தம்கீன். வழங்கிட்டா வல நுமக்கினன்னஹும், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல நுமக்கினன்னஹும், அவர்களுக்கு நாம் இந்த பூமியில என்ன செய்வோம், இடமளிப்போம். மக்கானண்டா இடம், அந்த தம்கீன் என்ற அர்த்தம். இதை கொடுக்கிறதா இருந்தாலும் சோதனை அதுக்கு முன்னால் என்ன செய்யும், வந்துதான் ஆகும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எந்த கிஃப்டை யாருக்கு கொடுக்கிறதா இருந்தால் அந்த கிஃப்டும் சோதனை தான். அவருக்கு அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தலைமைத்துவமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அதுவும் சோதனை தான். ஆனா அதை கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு சோதனை என்ன செய்வான், வைப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒரு முஃமின் அதை பார்ப்பான். எந்த சோதனை வந்தாலும் சரி இப்படித்தான் ஒரு முஃமின் பார்ப்பான். இந்த சோதனைகள்லயே இது சோதனையுடைய ஒரு முஃமின் பார்க்கிற முறை. இன்னொன்று, சோதனைகள்லயே ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு சோதனை வருது அப்படின்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்டா, ஒன்று மகாமுஸ் சபர், மகாம் அஸ்ஸபர், இன்னொன்று மகாமுர் ரிதா, இன்னொன்று மகாமுல் மஹப்பா. அதாவது மகாமுஸ் சபர் அப்படின்னா ஒரு சோதனை வந்த உடனே அவர் அதுல என்ன அதை ஏத்துக்கிறது, அதுல பொறுமை காக்கிறது. அப்படின்னா அவருக்கு சோதனை ஒரு வேதனை, சோதனை ஒரு சிரமம். ஆனா அந்த சிரமத்தை அவர் பொறுத்துக் கொள்றாரு. அந்த பொறுத்துக் கொள்வதற்கான காரணம் அல்லாஹ் அவருடைய பாவத்தை உணர்த்துவதாக இருக்கலாம், தரஜாவை உயர்த்துவதாக இருக்கலாம், ஒரு தம்கீன். அவருக்கு இந்த ஒரு விளக்கத்தோடு அவர் பொறுமை என்ன செய்வாரு, வரவழைத்துக் கொள்வார். நாங்க இப்ப பயான் கேட்க பெரும்பாலும் இந்த இடத்த வச்சுதான் கேட்போம். எது, நம்ம சபரா இருக்கிறதுனால அல்லாஹு தாலா எங்களுக்கு பாவத்தை மன்னிப்பான், பாவத்தை உணர்த்துறான், நன்மையை தரஜாவுண்ட தாரா, ஒரு பின்னால் ஒரு தம்கி நமக்கு ஏற்படலாம் என்ற இடத்துல தான் கேட்கிறோம், பொறுத்துக் கொள்வோம். இன்னொன்றைக்கு மக்காமுர் ரிதான்றது, மக்காமுர் ரிதா இதெல்லாம் தனியாக நேரடியாக வரல, குர்ஆன் வசனங்களோட நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். மக்காமுர் ரிதாண்டா சோதனை வருது, அதுல ஒரு திருப்தி அடைஞ்சிடறார். அந்த சோதனையில அவர் திருப்தி அடைந்து விடுகிறார். அதாவது சோதனை தந்த அல்லாஹு தாலா ரிதா, அவருக்கு சபர் பண்றதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் இருக்காது. இந்த சோதனையில நான் சபரா அப்படி இருக்காது. சோதனை வந்தோடனே அவர் திருப்தியான செய்வாரு, அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஒரே விதமான சோதனையா இருக்கும். இவர் வேகமாக அமைதியாக பேசிக்கின்றிருப்பாரு, அவரால் கொஞ்சம் என்ன செய்ய சபரா இருக்கும் அப்படி என்ற அடிப்படையில் அவர் நடந்து கொண்டிருப்பாரு. இதுக்கு பேர்
இவர் இவர் இந்த சபர்ல என்ன செய்வார்னா கொஞ்சம் முறைப்பட்டுக்கின்றிருப்பார். சோதனைகள் நிறைய வந்துகிட்டுதான் இருக்கு, என்ன செய்ய மனிதன் வாழ்க்கை என்ன அப்படித்தான் நிறைய பாப்பட்ட உம்மட்ட மனைவிட்டு அவர்கள்ட்ட இவர்கிட்ட ஒரு முறைப்பாடு இருக்கு. அது சொல்ற சபர் பிஷக்வா. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றானது, அதாவது ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, நீங்கள் அழகான பொறுமையாக பொறுமை காட்பீர்களாக. அது என்ன பொறுமையில அழகண்டா, சபரும் பிலா ஷக்வா, எந்த ஒரு முறைப்பாடுகளும் இல்லாமல் பொறுமையாக இருந்தார். நீங்க பார்க்கலாம் அல்லாஹ்வை பத்தி நிறைய முறைப்படுறவங்கள பார்ப்பீங்க, ஆனா அவங்க பொறுமையா இருப்பாங்க. அல்லாஹ் நிறைய அல்லாஹ் தாலா கஷ்டங்களை தாரான், ஏதோ மறுமையில அல்லாஹ் தாலா வச்சிருப்பான். ஒரு உசுரோட தான் இருக்கிறாரு, அப்ப உலகத்துல தான் அவனை வச்சுக்கிறாரு. அல்லாஹ் தாலா பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான், அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருப்பான், நல்ல மனைவியை கொடுத்திருப்பான், அல்ல அந்த மனைவிக்கு நல்ல கணவனை கொடுத்திருப்பான், நல்ல சூழ்நிலை இருக்கும். ஆனா நஷ்டங்களாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அல்லது நோய்களாகவே இருக்கும். அல்லாஹ் ஏன் என்னைய சோதிக்கிறான்னு தெரியும், மறுமையில வச்சு. அப்ப உனக்கு உலகத்துல ஒண்ணுமே வைக்க, இவங்க பேர் என்னன்னா சபர் தான், ஷக்வாவோட அல்லாஹ் பத்தி முறைப்பாடு. இவரோட நம்ம இருந்தோம்டா அல்லது அவர் சொல்றதை கேட்டோம்டா எங்களுக்கும் என்ன செய்யும்னா எங்களுடைய சோதனைகளை நம்ம அவரு ஷேர் பண்ணுவோம். என்ன நிலைமை அதுதான். என்ன செய்ய யாரை பத்தி முறைப்படுறோம்? இப்போ ஒரு மகன் சொல்றாரு, என்னதான் வாப்பா எனக்கு நல்ல கவனிக்கிறதா இருந்தாலும் அடிக்கிறார், ஒரு சரியா பாத்துக்கிறாரு, இல்ல என்ன செய்ய சபர் இப்படி என்ன வாப்பா பத்தி அவரு நல்லா பேசுறாரா, முறைப்படுறாருன்னா முறைப்படுறாரு. மனைவி சொல்றா செலவுக்கெல்லாம் தந்துடுறாரு, ஆனா ஒரே சத்தம் போடுறதான் வேலை, எந்த விதமான நிம்மதி இல்லைன்னா நல்லா மாஷாலா சபர் ஆகிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போகலையே, அப்ப சபர் ஆகிக்கிற அர்த்தம் சபர் தான், ஆனா கேவலமான சபர் மாதிரி அது. சரியா? அந்த சபர்ல என்ன, நீ இதுக்கு சபரா இல்லாம போறது என்னது நல்லது என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு வருமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சபருடைய ஒரு நிலைமை மனிதனுக்கு இருக்கு. அல்லாஹ் பொறுத்துக்கிறாத, அல்லாஹ் மனிதன் அதை என்ன அல்லாஹ் தாலா என்ன மனிதன் குறைவாக இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துக்கிறான். அல்லாஹ் சபர் செய்யறானே, அல்லாஹ் பத்தி அவன் மைனஸா எதுவும் சொல்லல, தண்ட நிலையை மட்டும் சொல்றான். அல்லாஹ்வை குறைச்சு பேசல, யா அல்லாஹ் நீ எனக்கு மட்டும் தானே இப்படி ஏன் சோதனை தானே பேசல. அல்லாஹ்வுடைய சோதனை அது மோசமான நிலை. அல்லாஹ்வை குறை சொல்றனா அந்த சபரையே குறை சொல்லி அல்லாஹ் இப்படி தந்தது பிழை என்ற மாதிரி சொல்றது மோசமான நிலை. அப்படி சொல்ல மாட்டாரு. ஆனா அல்லாஹ் எனக்கு இப்படி அல்லாஹ் சோதிக்கிறது ஏதோ ஒரு ஹைரோன் இருக்கு, ஆனா தொடர்ந்து சோதனை. அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்கும், அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்கு. ஆனா அடுத்தவர்கள் எல்லாரும் சோதனை அளிக்கிற மாதிரி அவருக்கு உணர்வே வைக்காது. அடுத்தவங்களை பாத்தீங்கன்னா சேம் சோதனை ஆகி, நீங்க சில மக்களை கண்டிருப்பீங்க, சேம் சோதனை ஆகி அடுத்தவண்ட சோதனைக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி கண்டிருப்பாங்க. அவன் செஞ்ச வேலைக்கு தான் அவனுக்கு இப்படி வந்திருக்குது, இவருக்கு அதே சோதனை அவருக்கு வந்திருக்கு. இல்லைண்டா இப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் முடியல, அதுக்கு சும்மா உளறி என்ன செய்யறாரு, தெரிஞ்சுட்டிருக்கிறாரு. 2 நாள்ல அவருக்கு அதே சோதனை வரும். சுப்ஹானல்லாஹ், இப்படி எதிர்பார்க்கவே இல்லைன்னா அப்படி வந்திருக்கேன். நேத்து அதே சோதனைக்கு தான் அவர் அதை சொன்னாரு, இதே சோதனைக்கு இதை சொல்றாருன்னா அவர் எப்பயுமே தண்டை விட்டு புள்ள மாதிரி தானே தண்ட சோதனைகள். அப்படி நினைக்கக்கூடிய மனநிலை இருப்பார். அடுத்தவர் நலவு செஞ்சாலோ அவருக்கு சோதனை வந்தாலோ அது எடுப்பது. அதனால நான் பலமுறை சொல்லிக்கிறேன், நம்ம 2 சோதிக்கப்பட்டவங்க உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன், இவரோட கவலையை சொன்னான்னு வைங்களேன், என் வாழ்க்கையில நான் பட்டிக்கிற கஷ்டங்கள்டா இவருக்கு அவர கஷ்டம் தான் ஓடிக்கண்டி. நீங்க உலகத்துல யார்ட்டையும் சோதனைகளை சொல்ல போகாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு பிரயோசனம் இல்லை. சரியா? ஒரு பிரயோசனம் இல்லை. ஏண்டா எல்லாரும் உங்களோட சோதனையை ரசிக்கிறான்டா அவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு, வணங்கிட்டா அவனுக்கு அது சம்பந்தம் இருக்கு. அவனு அப்படி சோதிக்கப்பட்டிருப்பான், அதனால உங்களோட பேசிக்கிட்டு இருப்பான். இன்கேஸ் அவனுக்கு அது மாதிரி சோதனை இல்லைண்டா அப்படியா 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 என்று கொஞ்சம் நிலந்த வாரன்ட்டு போயிடுவான். அல்லது அவன் ஏதோ ஒரு வகையில் அவனோட சோதனையோட சம்பந்தப்பட்டு நீங்க இதை சொல்றீங்க, ஏன்னா நீங்க பேச பேச அவன்கிட்ட சோதனை ஞாபகப்படுத்தி நீங்க எப்ப முடிப்பீங்கன்னு பார்ப்பான். நீ எப்ப முடிப்பீங்கன்னு பார்த்து முடிச்சுட்டு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க என்ன, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் அப்படி வராது. வராம நீங்க இதை சொல்றீங்க, முடிஞ்சது, நீங்க சொன்னதெல்லாம் ஒரு பிரயோசனம் இல்லை, நீங்க இதை சொல்றீங்க. நாங்க பட்ட கஷ்டங்கள் சுபஹானல்லாஹ், எனக்கு சஹாபாக்களோட வாழ்க்கை தான் ஞாபகமே வரும்னு ஆரம்பிச்சிருவார். அதோட உங்களுக்கு 2வது சோதனை, உங்களுக்கு 2வது சோதனை. என்ன காரணம்? இவன்ட்ட சோதனை நீங்க சொன்னது. இது நமக்கு விளக்கம் இல்லாம ஒரு ஆறுதலுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட போய் சோதனை என்ன செய்யறது சொல்றது, அவர் அவட சோதனையை திருப்பி சொல்லி கண்டிப்பாரு. நீங்க இன்னொரு வேதனையோட வீட்டுக்கு போவீங்க, வீட்டுல கேட்பாங்க என்ன நடந்தது, அதை பத்தி நீ கேட்காத நிலவல்ல தான் நமது நிலைமை இருக்கும். இது முறைப்பாடோடு உள்ள இந்த உலகம் அப்படித்தான், அதிகமானவர்கள் முறைப்பாடோட தான் இருப்பாங்க. அதனாலதான் இந்த ஃபீட்பேக் கேட்கப்படாது. அதுக்கு தான் ஃபீட்பேக் கேட்டாலே உங்களுக்கு மைனஸ் தான் சொல்லுவாங்க, வணங்கிட்டா. நீங்க யார்கிட்ட போய் உங்களுக்கு கருத்து என்னன்னா கருத்து அதுதான், என்ன நீங்க நல்லா செய்யல, அது செய்யல, இது செய்யல, பொருத்தம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே ஃபீட்பேக் தான். அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா அவனை மைனஸை தான் அவன் சொல்லிட்டு என்ன செய்வான், போவான். யார் ஃபீட்பேக் கேட்கலாம்னா பணம் வாங்கி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா கொஞ்சம் என்ன செய்யலாம், கேட்க நியாயம் தானே, அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கான்னு கொஞ்சம் கேட்கலாம். சும்மா உள்ளதுக்கெல்லாம் ஃபீட்பேக் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் நிம்மதி இல்லாம இருப்பீங்க. மனைவி கேட்டா எப்படி உனக்கு செலவழிக்கிறேன் நல்லா பதில் வரப்போதா, வராது. அல்லது மனைவியே கணவன்கிட்ட கேட்டாலும் நல்லா வரப்பாது. இந்த முறைப்பாடு இருக்கும். இதை ஒத்த விளங்கிட்டாண்டா யார்கிட்டயாவது ஐடியா கேட்பானா, யார்கிட்டயா போய் சொல்லி கேட்டிருப்பாரு, சக்குவா இருக்கும். முறைப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அல்லாவுக்கே முறைப்படுறான், அல்லாவுக்கே முறைப்படுவான் மனிதன். அதனால அதுல முதலாவது மக்காம் என்னடா, சப்ருன் பிலா ஷக்வா, ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுத்துக் கொள்வீராக. அப்படின்னா சப்ரும் பிலா ஷக்வா, பொறுமையா இருக்கிறீங்க,
அவர் அப்படி சோதிக்கப்பட்டிருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஏழ்மை, வறுமை, கஷ்டங்கள். ஆனா 5 நேரம் பள்ளியில் இருப்பார், போவார், வருவார். ஒரு நாள் நீங்க அவரை கண்டிக்க மாட்டீங்க. அவருடைய வாழ்க்கையை பத்தி உங்கள்கிட்ட முறைப்பட்டது, யார்கிட்டயும் முறைப்பட்டதை கண்டிக்க மாட்டீங்க. எவ்வளவு மக்களை பாத்தீங்களோ. எங்களுக்கு தந்திருக்கிற ஞாபகத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்தா அவர்கள்லாம் எவ்வளவு பெரிய சோதனை இருக்கிற நமக்கு பார்த்தாலே விளங்கும். ஆனா அவர்கிட்ட ஒரு நீட்னஸ் விளங்கும், அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சி விளங்கும், அவர்கிட்ட ஒரு திருப்தி விளங்கும், அவர்கிட்ட ஒரு தர்த்தீப் விளங்கும். எப்ப பார்த்தாலும் நாங்க ஏதாவது எடுக்க நினைச்சாலும் அவர்கிட்ட எப்படி லைஃப் எல்லாம் சிரமமா போகுதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம், எனக்கு அமைஞ்ச மனைவியே. அதுவும் கொஞ்சம் பேருக்கு பொறுக்கிறது இல்லை. சரியா, ஏதாவது யாரா பாராட்டிட்டு இவர் சொல்றாரு அங்க அங்க அடுத்த வீட்டுல அப்படி கதை என்ன செய்யுது வருதுன்னு அந்த அந்த யாராவது தன் மனைவியும் கணவனும் சந்தோஷமாக்கிறான், இவன் பிரச்சனை தான் இவனுக்கு ஞாபகம் இருக்குது, அதனால எவனும் சந்தோஷம் இல்லைன்னு ஒரு நிலைமைக்கு. உண்மையிலே ஒத்த மறைச்சு சொன்னாலும் நம்ம பாராட்டணும். அவன் குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னு மறைச்சு சொன்னாலும் அவனை பாராட்டணையே. இந்த உலகமே மறைச்சு வாழ்றதுதான். அப்ப சந்தோஷப்படணும். குறைய பப்ளிக் அவன்கிட்ட சொல்லிட்டா தெரியணும் இல்ல. அப்ப அந்த மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே எதுவுமே நல்லா தான் நினைக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். அவர் பொறுமையா இருந்துகிட்டு அதை சொல்றாராண்டா அப்படியும் இல்லை. அவருக்கு அது சோதனையே விளங்கல. நம்ம பார்த்திருக்கிறோம் சோதனை. பாலைவனத்துல ஏசி கார் போற மாதிரி தான். வெளியிருந்து நமக்கு சூடு, அவன் ஏசியில பேத்துட்டிக்கிறான். நமக்கு தெரியும் என்ன சூட்ல போறா ஒண்ணுமே சொல்றான். அவனுக்கு அப்படி ஒரு விளக்கம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மனிதராக அவர் இருப்பார். சபரும் பிலா ஷக்வா ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ஃபஸபருன், அவர கண்ணீரை பார்த்துட்டு நீங்க இப்படியே இருக்கிறீங்க. பல வருடமா அழுகிறாரு. ஆனா அவர் எதுவும் சொல்லல. அவர் எதுவும் என்ன செய்யல, சொல்லல. எப்படி சொல்றாருன்னா ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், நீங்கள் சொல்லுவதற்கு அல்லாஹ்வே எனக்கு உதவியாளனாக இருப்பான். அப்ப அல்லாஹ் பத்தி அவர் என்ன செய்யல, முறைப்படல. எனவே முதல் விஷயமே இது முதலாவது தரம். யாருக்குமே நம்ம அதாவது ரிலா. ரெண்டாவது தரம் அதாவது முறைப்படாமல் என்ன செய்தல், பொறுமையாக இருத்தல ரிலா, அதை அங்கீகரிச்சிட்டோம்னு அர்த்தம்.